குட்டீஸ், இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்பயும் கூட ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ராஜு அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் 7th படிச்சுட்டு இருந்தானா. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல ஒரே சத்தமா. என்னன்னு போய் பார்த்தா அவங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களாம் புது ட்ரெஸ்ஸு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேனு இதெல்லாம் எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்தாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு டூர் டேவாம். காலையில 8:30 மணி ஆன உடனே அவங்க டீச்சர் வந்து விசில் அடிச்சாங்களாம். இந்த விசில் சத்தத்தை கேட்ட உடனே எல்லா பிள்ளைங்களும் கிரவுண்ட்ல அசெம்பிள் ஆனாங்களாம். உடனே அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்களாம், இப்போ நம்ம போறது ஃப்ளவர்ஸ் பார்க்குக்கு. இந்த பார்க்ல நிறைய பூக்கள் இருக்கும், விதவிதமா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு நம்ம அங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்கே போய் நிறைய சத்தம் போடக்கூடாது, குப்பெல்லாம் அங்கே நிறைய போடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஓகேவா அப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொன்னாங்களாம். இதெல்லாம் பிள்ளைங்களும் கேட்டுட்டு வேன்ல ஏறி அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே அழகழகா நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். என்டர் ஆகும்போதே இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்ட்டு பிள்ளைங்களாம் ஆவலா உள்ளே போய் பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்தா ஃப்ளவர்ஸ்லாம் அழகழகா இருந்துச்சாம். எல்லா பூக்களும் விதவிதமான கலரில் இருந்துச்சாம். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சாம். எல்லாரும் அதை ரசிச்சுட்டே போகும்போது இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சாம். அந்த மரத்துல தான் அணில், பறவைங்க எல்லாமே வாழுதாம். இந்த மரத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சாம். அந்த மரம் கிட்டத்தட்ட 200 வருஷமா அங்கேயே தான் இருக்குதாம். இந்த மரத்தை கிட்டத்தட்ட 10 பேர் கட்டி பிடிச்சாலும் அது பிடிக்கவே முடியலையாம். அதனாலேயே பிள்ளைங்க அந்த மரத்தையே ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். இன்னொரு நாள் ராஜு அதே மாதிரி அந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சாம். அப்ப ராஜு அந்த மரத்தை பார்க்கறதுக்காக ஆவலா அங்க போனானாம். போய் பார்த்தா அந்த மரம் ரொம்ப வாடி போய் பட்டு போய் இருந்துச்சாம். இதை பார்த்தோன்னே ராஜுக்கு ரொம்ப கவலையாயிருச்சாம். உடனே அங்க இருந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டாராம், இது ஏன் இப்படி இருக்கு, இந்த மரத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அந்த வாட்ச்மேன் கிட்ட ராஜு கேட்டானா. உடனே வாட்ச்மேன் சொன்னாராம், அந்த மரத்துல புல்லுருவி செடி அப்படின்ற ஒரு செடியோட விதை காத்துல பறந்து வந்து விழுந்துருச்சு. அதனால அந்த மரத்தோட சத்து நீர் எல்லாத்தையும் இந்த புல்லுருவி செடி எடுத்தனால அந்த மரத்துல சத்தே இல்லை. அதனாலதான் அந்த மரம் வந்துட்டு இப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே ராஜு ரொம்ப சேடா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டானா. இதே மாதிரிதாங்க ஒரு சின்ன செடியோட விதை ஒரு மரத்தையே ஸ்பாயில் பண்ணிருச்சு. நம்மளோட லைஃப்லயும் நம்ம செய்யற சின்ன சின்ன பாவங்கள், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதது, திருடுறது, பொய் சொல்றது, மற்றவங்களை குறை சொல்றது, இந்த மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன பாவங்களும் நம்ம வாழ்க்கையவே அழிச்சிருதுங்க. அதனால அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு விட்டுறணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுக்கான வசனம் படிச்சுக்கலாமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இன்னொரு தடவை சொல்லலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இதுக்கான ஒரு பாட்டு கத்துக்கலாமா? சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே, சின்ன தம்பியே பாவம் செய்யாதே, சின்ன தங்கையே பாவம் செய்யாதே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, பாவத்திலே சின்னது பெரியது ஏதும் இல்லையே, பாவத்திலே சின்னது பெரியது ஏதும் இல்லையே. ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.